ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு விஷயம், இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும், ஆண்டவர் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் கொடுத்த பெரிய கிருபைக்காக நான் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். இப்பொழுது இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் விலகுவதாக பரிசுத்தாவின் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் மூலம், நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருக்கு மகிமுண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த நாள் தியானத்துக்கென்று சங்கீதம் 51:18 வசனத்தை வாசிக்க கேட்போம். 51ஆம் சங்கீதம் 18வது வசனம். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. இந்த வசனத்தில் எருசலேமின் மதில்களை கட்டுவீராக என்று தாவீது ஏறெடுத்த ஜெபத்தை இந்த நாளிலே தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதாவது இந்த வசனத்தின் சில அறிமுகத்தை மனதில் வைக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாள் செய்தியின் தலைப்பு எருசலேமின் மதில்களை கட்டுவீராக என்பது தான். தாவீது ஏன் அப்படி ஜெபிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கு அவருடைய ராஜ்யத்தின் மீதும் குறிப்பாக எருசலேமின் மீதும் அதிக ஆர்வமும் வாஞ்சையும் இருந்தது. எருசலேமை அதிகமாக அவர் நேசித்தார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சீயோன் என்பது எருசலேமில் இருந்த தேவாலயத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை. எருசலேமையும் அதிலிருந்த தேவாலயத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை. இந்த சீயோனையும் எருசலேமையும் அவருக்கு ஆண்டு கொடுத்த இஸ்ரவேல் ராஜ்யத்தையும் அதிகமாய் நேசித்த, அதன் மேல் ஆர்வம் கொண்ட பக்தன் தாவீது மகாராஜா. ஆனால் இந்த 51ஆம் சங்கீதம் இதனை வாசிக்கும் பொழுது, தாவீது பத்சேபாளிடத்தில் பாவத்துக்கு உட்பட்ட அந்த பின்னணியில் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் இது. இப்படி தாவீது பத்சேபாளிடத்தில் பாவம் செய்த பொழுது, இந்த பாவத்தின் நிமித்தம் சுற்றிலும் இருந்த சத்துருக்கள் மத்தியிலே இஸ்ரவேல் ராஜ்யத்தை குறித்தும் தாவீது குறித்தும் ஒரு கெட்ட பெயர் வந்துவிட்டது. பெயர் உண்டாகிவிட்டது. காரணம் இந்த பாவம். அது நிமித்தம்தான் மனம் நொந்து பக்தன் எருசலேமின் மதில்களை கட்டுவீராக, எருசலேமை கட்டுவீராக என்றால் இழந்து போன அந்த சிறப்பை, இழந்து போன அந்த நன்மதிப்பை திரும்ப பெற வேண்டும் என்கிற ஒரு தாகத்திலே மனமுருகி ஜெபித்த ஒரு ஜெபங்க. நீங்கள் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம் கொஞ்சம் வாசிங்க. 2 சாமுவேல் 12:14. ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி, இந்த காரியத்தின் நிமித்தம் சத்துருக்கள் தூஷிப்பதுக்கு நீ காரணமாயிருந்தாய் அப்படின்னு ஆண்டவரே சொல்றாரு. ஆகவே தான் மனம் உடைந்து, என்னால், என் பாவத்தினால் இஸ்ரவேல் தேசத்துக்கு, ராஜ்யத்துக்கு, இந்த எருசலேமுக்கு ஒரு இழுக்கு ஏற்பட்டு விட்டதே என்று கலங்கி, ஆண்டவரே, என் தேசத்தை, எருசலேமை, அதன் மதில்களை கட்டுவீராக என்று சொல்லி ஜெபம் பண்ணி அந்த எருசலேமின் மதில்களை அவர் கட்டினாருங்க. அவர் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த மதில் என்பது வேதாகமத்தில் அலங்கம் என்கிற அழகான தமிழ் சொல்லால் குறிக்கப்பட்டிருக்கிறது. நெகேமியா அலங்கத்தை கட்டினார் என்றெல்லாம் நம்ம பார்க்குறோமே, அது இந்த மதில் சுவரை குறிக்கிற வார்த்தை. அப்படி பக்தன் தாவீது இந்த அலங்கத்தை, மதில் சுவரை, ஆண்டவரே நீர் கட்டி எழுப்புவீராக, இழந்து போன அந்த நன்மதிப்பை, தனிச்சிறப்பை திரும்ப பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் என்று ஜெபித்த ஒரு அற்புதமான ஒரு ஜெபங்க. தாவீது தன் ஆயுசு நாட்களிலே
இஸ்ரவேல் தேசத்துக்கும் இயேசுவுக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஆனால் இந்த ஒரு பாவம் அத்தனை நன்மை கெடுத்து விட்டது. இந்த கேட்குற கத்திரி பிள்ளைகளே, நீங்கள் எவ்வளோதான் நல்லவர்களாக இருந்தாலும், நற்கிரிகளை தான தர்மங்களை செய்தாலும், பேர் புகழ் உலகத்தில் உங்களை புகழ்ந்தாலும், ஒரு பாவம் அத்தனையும் கெடுத்துரும். பாருங்க, பிரசங்கில் ஒரு வார்த்தை வருது, ஒரு பாவி அநேக நன்மைகளை கெடுப்பான் அப்படின்னு இருக்குதுங்க. நீங்கள் பிரசங்க 9:18 வாசிக்க பார்க்கலாம். 9:18. யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம், பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். பார்த்தீங்களா? மிகுந்த நன்மையை ஒரு பாவி அல்லது ஒரு பாவம் கெடுத்து விடுங்க. அதைத்தான் தாவீது வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். தாவீதுக்கு இந்த எருசலேம் மீது மிகுந்த அக்கறை பாரம் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் அந்த பாரத்தின் நிமித்தம் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி கொண்டு வந்து எருசலேமில் வைத்து அதற்கு ஒரு கூடாரத்தை அமைத்து அங்கே முறைப்படி ஆராதனை நடக்க வேண்டும் என்று வாஞ்சை கொண்ட பக்தன். அப்படி உடன்படிக்கை பெட்டி கொண்டு வந்து எருசலேமில் வைத்து கூடாரம் போட்டு ஆசரித்த ஒரு பெரிய பக்தன். அந்த இடத்துல தான் சாலமோன் ஆலயத்தை கட்டினார். இப்போ சாலமோன் ஆலயத்தை கட்டுவதற்கு முன்பே தாவீது இந்த மதில் சுவரையெல்லாம் கர்த்தருடைய பலத்தால் கட்டி முடித்திருக்கிறார். இப்படி இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டாருங்க, பாவ அறிக்கை செய்து விட்டார். ஆகிலும் அந்த மனசாட்சி தடையாக இருக்குதுங்க அவருக்கு. அதுதான் நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு, இப்படி பாவம் செய்து விட்டோமே, தேசத்துக்கு இடுக்கை கொண்டு வந்து விட்டோமே என்கிற அந்த மனசாட்சி பாதிக்கப்பட்டதுனால இந்த ஜெபத்தை சொல்கிறார், ஏறெடுக்கிறார். எருசலேமின் மதிலை கட்டுவீராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது ஜெபங்களெல்லாம் கேட்கப்படணும்னா மனசாட்சி சுத்தமாக இருக்கணுங்க. பாவ அறிக்கை செய்து மனசாட்சியை சுத்தம் பண்ணிக்கிடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நமது இருதயமே நம்ம குற்றவாளியாக தீர்க்கும் என்று சொன்னால் நமது ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தர மாட்டான்னு 1 யோவான் 3 நம்ம பார்க்குறோம். என்றால் இதெல்லாம் சரி பண்ணணுங்க. அப்படி பக்தன் தாவீது மனசாட்சியில் உறுத்தி அவர் பாவ உணர்வடைந்து அதற்காக மனம் திரும்பி சங்கீதம் 51 எழுதி பாவ மன்னிப்பை பெற்றார். பிறகுதான் அந்த மதிலை கட்டி எழுப்போடு கிருபை கத்த கொடுத்தார். ஆக இந்த நாளிலே அறிமுகமாக சில வார்த்தைகளை மனதில் வைக்க வேண்டும். ஸ்தோத்திரம். குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா, அந்த பழங்கால எருசலேமை சுற்றிலும் ஒரு பரந்து விரிந்த மதில் இருந்தது. அந்த மதில் தான் எருசலேமுக்கு பாதுகாப்பாக இருந்தது. அதே போல இன்றைக்கும் இந்த மதில் என்று சொல்வது, ஸ்தோத்திரம், மதிலுக்குள்ளே இருக்கிற பட்டணம் என்பது பாதுகாப்பான குடும்பங்களை குறிக்கிறது, பாதுகாப்பான சபை குறிக்கிறது. அதாவது நமது சபை சுற்றிலும் நமது குடும்பங்களை சுற்றிலும் கர்த்தர் நமக்கு மதில் சுவராக இருக்கிறார், நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறாருங்க. ஸ்தோத்திரம். என்றால் அந்த பாதுகாப்புக்குள்ளே நாம் இருக்கிறோம் என்றால் எத்தனை பெரிய ஒரு சிலாக்கியம் பாருங்க. அதற்கு இந்த ஜெபங்கள்லாம் ரொம்ப முக்கியம் நமக்கு. இது அறிமுகமாக மனசில் வைங்க. இப்போது மதில் சுவர் என்று சொன்னால் நமக்கு ஒரு சபை, குடும்பங்கள், அதுக்குள்ளே இருக்கிற குடும்பங்களை குறிக்கிறது அப்படின்னு சொன்னேன். இந்த 3 விஷயத்தை இந்த நாட்டில் நம்ம பார்க்கணும். இந்த மதில் சுவர் அலங்கம்ங்கிறது தேவ ஜனத்துக்கு 3 விசேஷமான குறிப்புகளை நமக்கு கொடுக்கிறது. 3 காரியங்களை நம்ம கவனிக்கணும். இந்த மதில் சுவர் நமக்கு என்னத்தை சொல்லுகிறது, நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் என்ன, நமது வாழ்க்கையில் இந்த மதில் சுவர் எப்படி வெளிப்படுகிறது, இந்த மதில் சுவர்னா என்ன என்று நம்ம கொஞ்சம் கவனித்தால் இந்த நாளில் இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கவனிங்க. ஒருவேளை பாதுகாப்பு இல்லாத உலகத்தில் இருக்கிறோம் நினைக்கலாம் நீங்கள். அநேக போராட்டங்கள், பிரச்சனைகளோடு தவித்து கொண்டிருக்கலாம் நீங்கள். ஸ்தோத்திரம். சில வேலைகளிலே நம்ம சுற்றிலும் ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது, விவரிக்க முடியாத பிரச்சனைகள் என்றெல்லாம் கலங்கி ஒருவேளை சந்தேகத்தோடு இருளோடு கூட இருக்கலாம் நீங்கள். இன்றைக்கி நீங்கள் கேளுங்க இந்த செய்தியை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்துவார். பயப்படாதிருங்க. ஹல்லேலூயா. எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. இதிலிருந்து 3 காரியங்களை பார்க்கலாமா. மதில்களை கட்டுவீராக என்று சொன்னால், இந்த மதில் சுவர் நமக்கு சொல்லுகிற முதல் காரியம் என்னன்னா, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. இந்த மதில் சுவர் என்பது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை குறிக்கிறது. சங்கீதம் 48:12-13 வாசிப்போம். சங்கீதம் 48:12-13.
சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள். பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரமனைகளை உற்று பாருங்கள். அதன் அலங்கத்தை, மதில் சுவரை உற்று பாருங்கள் அப்படின்னு அருமையான சங்கீதம் விவரிக்கிறது நமக்கு. நீங்கள் சங்கீதம் 102 14 15 வசனமும் 147 2 கூட வாசித்து விட்டு இது கவனிக்கலாம். 102 சங்கீதம் 14 15 147 2. உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். கர்த்தர் சீயோனை கட்டுகிறவர், அதன் மதில்களை கட்டுகிறவர். 147 சங்கீதம் 2வது வசனம். கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார் என்றால் நமது ஆண்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் எருசலேமை கட்டுகிறவர் என்றால், ஆரம்பத்தில் சொன்னேன், மதில் சுவருக்குள் எருசலேம் என்று சொன்னால் சபையை குறிக்கிறது, ஆக நமது குடும்பங்களை குறிக்கிறது சொன்னேன். இது கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா எருசலேமை கட்டுகிறவர், அதன் பாதுகாப்பை ஆண்டவர் விரும்புகிறவர் என்றால் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார். விசுவாசிங்க, ஜெபிங்க. பாதுகாப்பு இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். ஒருவேளை குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறதா? கர்த்தரை சொல்றாருங்க, அவர் எருசலேமை கட்டுகிறவர் என்றால் உங்கள் குடும்பத்தை கட்டுகிறவர் கர்த்தர், உங்களுடைய ஐக்கியங்களை, உறவுகளை கட்டுகிறவர் கர்த்தர், சபையை கட்டுகிறவர் கர்த்தர். அதை நீங்கள் விசுவாசிங்க. விசுவாசித்து இந்த முதல் குறிப்பை கவனிங்கள். இந்த முதல் குறிப்பை சொன்ன பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த எருசலேமின் மதில்களை நீங்கள் உற்று பாருங்கள் அப்படின்னா, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை கவனியுங்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அவர் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆகவே அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை கொஞ்சம் உற்று நம்ம கவனிக்கணுங்க. ஒருவன் கிறிஸ்தவனாக மாறிவிட்டால், நாம் மனம் திரும்பி ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாய் மாறிவிட்டாலும், உலகத்திலேருந்து வேறு பிரிந்தாலும் உலகத்துள்ளே தானும் இருக்கிறோம். அதே மனசில் வைக்கணுங்க. உலகத்திலிருந்து வேறு பிரிந்தவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆகிலும் அவர்கள் உலகத்துக்குள்ளே தான் இருக்கிறார்கள். ஒரு காலத்திலே நம்ம இருளுக்குள்ளே இருந்தோம், இருளாகவே இருந்தோம், அந்தகாரமாகவே இருந்தோம். ஆண்டவர் நம்மை தமது இரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கி நம்ம எல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றிவிட்டார். நாம் மரணத்துக்குள்ளாக இருந்தோம், நம்மை உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் மாற்றி, அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்களாக இருந்தோம், நம்ம உயிர்ப்பித்தார் என்று பார்க்கிறோம். என்றால் நாம் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள். உலகத்தில் இருந்தாலும் நாம் உலகத்தோடு இருக்கிறவர்களாக அல்ல, உலகத்தார் அல்ல, அதில் இருந்து வேறு பிரிக்கப்பட்ட மக்கள் என்பதை முதல்ல மனசில் வைக்கணுங்க. இப்போ நான் சொன்னது போல, நாம் முன்பு எப்படி இருந்தோம், எப்படி நம்மை மாற்றினார் கர்த்தர், அதை முதல்ல மனசில் வைக்கணுங்க. ஏதோ ரட்சிக்கப்பட்ட பிறகும் உலகத்தாரை போல வாழப்படாது, கவனிக்கணும். நீங்கள் வாசிக்க பார்க்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் முதல்ல வாசிப்போம். 5:8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாகவே இருந்தீர்கள். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இப்பொழுதோ கர்த்தருக்குள் நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஒரு காலத்திலே அந்தகாரத்துக்குள்ளே, இருளுக்குள்ளே, உலகத்துக்குள்ளே இருந்தோம். நம்ம எங்கிருந்து வெளியே கொண்டு வந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றினார். நீங்கள் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13 வாசித்து பார்த்தீங்கன்னா, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமார ராஜ்யத்துக்கு உட்படுத்துகிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போ ஒரு காலத்தில் நம்ம இருளின் அதிகாரத்துக்குள்ளே இருந்தோம், இருளாகவே இருந்தோம், அந்தகாரமாக இருந்தோம். அப்படிப்பட்ட நம்மை அங்கே இருந்து பிரித்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றினார். அதை தான் சொன்னேன். ஒரு காலத்தில் உலகத்தில் இருந்தோம், அங்கிருந்து வெளியே கொண்டு வந்து வைத்தாலும் உலகத்துக்குள்ளே இருந்தாலும் கூட உலகத்தாரை போல வாழப்படாது, பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாய் வாழ வேண்டும் என்பதுக்கு அடையாளம் தாங்க இந்த மதில் சுவர். நம்ம சுற்றிலும் இருக்கிற மதில் சுவர் என்பது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. கவனிக்கணுங்க. இன்னொரு வசனம் வாசிக்க பார்க்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1-5 வசனம். எபேசியர் 2 1-5 வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும்
கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல உலகத்தாரை போல கோபாக்கினை தேவ கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்றால் அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து ஆண்டவர் நம்ம எல்லாம் பிரித்தெடுக்கப்பட்ட வேறுபாட்டின் அனுபவத்துக்குள்ள வைத்திருக்கிறார்னு அர்த்தங்க. இல்ல கவனிக்கணுங்க. உலகத்தில் இருந்தாலும் உலகத்தாரை போல வாழும்படியாக நாம் அழைக்கப்படவில்லை. நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. ஆண்டவர் இயேசு சொன்ன அற்புதமான ஒரு வார்த்தை யோவான் 15ஆம் அதிகாரத்தில் இதெல்லாம் வாசித்து பாருங்க நீங்க. ஸ்தோத்திரம். என்றால் நாம் பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள். அதுக்கு பேர் தாங்க இந்த மதில் சுவர்னு அர்த்தம். அந்த மதில்களை கட்டுவீராக என்றால் இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில தேவஜனம் ஒருபோதும் சமரசமே செய்யக்கூடாது. இப்படிலாம் இல்லைன்னா உலகத்தில் வாழ முடியாதுங்க. இதெல்லாம் யார் தான் செய்யல என்று நம்மை நாமே உலகத்தாரோடு சம்பந்தப்படுத்தி சமரசம் செய்து கொண்டு அவரை போல வாழப்படாது. நல்லா கவனிக்கணுங்க. சமீபத்தில் ஒரு அரசாங்க அதிகாரியோடு தொலைபேசியில் பேசி கொண்டிருந்தேன். அப்போது அவர் சொன்னார், பாஸ்டர், சுற்றிலும் ஒரே கரப்ஷனாக இருக்குது. அவர்கள் மத்தியிலே தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் ஒருவன் அங்கே இருக்கிறேன். எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். தொடர்ந்து நான் அப்படி இருக்கணும் என்று நான் அவருக்காக அவர் அலுவலகத்தில் இருக்கும் பொழுதே தொலைபேசியில் ஒரு ஜெபம் பண்ணி அவரை நான் வாழ்த்தி இப்படியே இருங்கய்யான்னு சொன்னேன். இப்படி இருக்கிறார்கள் தேவஜனம். முடியாதெல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட உலகத்தார் மத்தியிலே தேவஜனம் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் போல வாழாமல் பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாய், சுத்தமுள்ளவர்களாய், சாட்சியுள்ள மக்களாய் வாழ முடியும், வாழ வேண்டும். அதான் சொல்றோம். மதில்களை கட்டுவீராகனா என்னங்க அர்த்தம் அதுக்கு? சரிங்க. இப்படி நான் சொல்வதனால ஏதோ கிறிஸ்தவன் சொன்னால், ரட்சிக்கப்பட்ட ஜனம் என்று சொன்னால் ஏதோ தனியே பிரிந்திருக்க வேண்டும், அவர்கள் உடை, அவர்கள் பேச்சு, அவர் நடை எல்லாம் ஒரு துறவை போல இருக்க வேண்டும், ஒரு சன்னியாசி போல வாழ வேண்டும், அப்படி சொல்லலை நான். நடை உடை பாவனைகளில் நமக்கு வித்தியாசம் தேவை, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதற்காக நம்ம தனியே ஒரு தீவில குடியிருக்கிறது போல இல்லை. அது மனசில் வைக்கணும். நாம் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தாரை போல நமது நடை உடை பாவனைகள் இருக்கக்கூடாது என்பதை நீங்கள் முதல்ல மனசில் வைக்கணுங்க. அதாவது சுருக்கமாக சொல்ல போனால், ஆவிக்குரிய நிலைமையிலே நாம் பிரித்தெடுக்கப்பட்ட மக்களை வாழணுங்க. உலகத்தில் அலுவலகமாக இருக்கட்டும், படிக்கிற இடமாகட்டும், வியாபாரம் பண்ணுற இடமாகட்டும், குடியிருக்கிற பகுதியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும்ங்க, ஆவிக்குரிய நிலைமையிலே நாம் பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாய் வாழ வேண்டும். சில வசனம் சொல்லுவோம் பாருங்க. உள்ளத்தில் யூதனானவனே யூதன், இருதயத்தில் செய்யப்படுகிற விருத்த சேதனம் விருத்த சேதனம் பவுல் சொல்றார். அப்ப இருதயம் சம்பந்தமானது. இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை என்பது முதல்ல இருதயம் சம்பந்தமானது. நீங்கள் ரோமர் 2ஆம் அதிகாரம் 28-29 முதல்ல வாசிங்க. ரோமர் 2:28-29. ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், உள்ளத்தில் யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். ஆக விருத்த சேதனம் என்பது மாம்சத்தை நீக்கி போடுகிற ஒன்று. அதே போல் இருதயத்தில் காணப்படுகிற அந்த மாம்சத்தை, அதுதான் உலகன்ற அந்த உலக இச்சை, உலக பிரகாரமான போக்கு, உலகத்தாரை போல நடை உடை பாவனைகள், இப்படிப்பட்ட பிரிச்செடுக்கப்பட்ட வாழ்க்கை, அதிலிருந்து பிரிந்து தான் நம்ம வாழணும். நம்ம சுருக்கமாக சொல்ல போனால்
பிரித்தெடுக்கப்பட்ட நமது நடவடிக்கைகளில் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம், நமது நடவடிக்கைகளில் வித்தியாசம். என்ன சார் நடவடிக்கைகள் வித்தியாசம் என்னன்னா, ஒரு வசனத்தை சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும் ஈஸியாக. 2 கொரிந்தியர் 6:14-18 அற்புதமான வசனங்கள். உலகத்துக்கு நமக்கு இடையே எப்படி உறவு இருக்கணும் என்று பவுல் எழுதின அற்புதமான வசனம். இது கொஞ்சம் கவனிக்கணும் தேவ ஜனம், கிறிஸ்தவர்கள் நன்றாக கவனிக்கணுங்க, நல்லா கவனிங்க. 2 கொரிந்தியர் 6:14-18 அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அந்நிய நுகம் வேண்டாம், அவிசுவாசிகளோடு பிணைபடாதே. ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களை விவாகம் செய்வதோ அவர்களோடு ஆழமான மத சம்பந்தமான நடவடிக்கை ஈடுபடுவது கூடாது. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் சுத்தமானதை தொடாதிருங்கள். பாத்தீங்களா? என்றால் உலகத்தாரை போல வாழாம அவருடைய நடவடிக்கைகள், மத சம்பந்தமான காரியங்கள், பழக்க முறைகள், சடங்காச்சாரங்கள், சம்பிரதாயங்கள் இவைகளை விட்டு விலகி பிரிந்து நீங்கள் தனிப்பட்ட சிறப்புமிக்கவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம் சபை என்று சொன்னாலே தனி சிறப்புமிக்கது சபை என்பதை மனதில் வைத்து ஸ்தோத்திரம், கர்த்தருக்கென்று வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழணும். நம்ம பார்த்தாவே நடவடிக்கை பார்த்தாவே ஒரு கிறிஸ்தவன் சொல்லணுங்க. இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படி சொல்றதெல்லாம் நம்ம நடவடிக்கைகளை பார்க்கிறது சொல்லணுங்க. ஆகவே தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நமது நடவடிக்கைகளை பார்த்து தான் ஒருத்தர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப நம்ம நடவடிக்கை இருக்கணுங்க. ஆகவே 100 பிரசங்கம் செய்யாததை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை செய்துவிடும் என்று ஒரு பரிசுத்தவான் சொன்னதை நான் இன்னைக்கு நினைப்போட்டு விரும்புகிறேன். பிரசங்கங்கள் 1000 கேட்கிறோம், ஆனா நடவடிக்கை மாறி இருக்கதா? ஆகவே சொன்ன நடவடிக்கைகளில் வித்தியாசம். அதுக்கு பேர் தாங்க பிரிச்செடுக்கப்பட்ட வாழ்க்கை, உலகத்தை விட்டு பிரிந்து வாழ்கிற வாழ்க்கை. இன்னும் எவ்வளவு நான் விவரமா சொல்லட்டும் உங்களுக்கு. நாம் அநேக நேரங்களிலே உலகத்தின் நடவடிக்கைகள், பழக்க வழக்கங்களை அதே நமது நீதியாக கருதி விடுகிறோம். அநேக நேரங்களிலே உலகத்தாவுடைய பழக்க வழக்கங்களை அதையே நம்ம நீதியாக்கிடக்கூடாதுங்க. நாமெல்லாம் ஒரு கலாச்சாரத்தில் இருக்கிறோம், நாமெல்லாம் ஒரு நாட்டுக்குள்ள இருக்கிறோம், நாமெல்லாம் ஒரு பழக்க வழக்கத்தில் இருக்கிறோம். அதனால் இப்படி இருந்து தான் ஆகணுங்க என்று சமரசம் செய்து கொள்ளாதீர். அவர்கிட்ட பிரிந்து பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஜனம் ஜாதிகளோட கலவாத ஜனம் அப்படின்னு என்னாகமத்தில் வாசிக்கிறோம். என்ன அர்த்தங்க அதுக்கு? உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார போல வாழப்படாது. வித்தியாசமானவர்களாய், விசேஷமானவர்களாய், சாட்சி உள்ளவர்களாய் பேசுறதில்ல. நடவடிக்கைகளில் நாம் நல்ல மாதிரி சாட்சியுள்ள மக்களா வாழணும். அதுக்கு பேர் தாங்க மதில் சுவர், அதுக்கு பேர் தாங்க பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. என்ன சொல்லுகிறேன்? நமது விருப்பங்களை பொறுத்து தான் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்றே நாம் அறிந்து கொள்ள முடியும். நம்ம இருதயத்திலே பாவ சிந்தனை இருக்கும் என்று சொன்னால், அசுத்த சிந்தனை இருக்கும் என்று சொன்னால், நமது கிரியைகளும் அப்படித்தாங்க இருக்கும். எல்லாத்துக்கும் நம்ம இருதயம். ஆகவே தான் நமது விருப்பங்கள், நமது விருப்பங்களிலே அந்த பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் இருக்கணும். நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ரட்சிக்கப்பட்டவன், ஆகவே படிக்கிற இடத்துல நான் இப்படித்தான் இருக்கணும், வேலை பார்க்குற இடத்துல இப்படி தான் இருக்கணும், உண்மையாக இருக்கணும், உத்தமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், அவரை போல் இருக்கக்கூடாது, நான் ஒரு கிறிஸ்தவன் என்று நம் இருதயத்தில் இந்த சிந்தை இருக்கும் என்றால் நமது நடவடிக்கையும் சுத்தமாக இருக்குங்க. ஆகவே தான் நமது விருப்பத்தை பொறுத்து தான் நமது செய்கைகள். இன்னும் சொல்லுகிறேன், நம் இருதயத்தை பொறுத்து தான் நமது நண்பர்களே.
நம்ம இருதயத்தில் எப்படி சுத்தமாக இருந்தாலும் சுத்தமான நண்பர்கள் இருப்பார்கள். நமக்கு குடி போத கெட்ட பழக்கம் இல்லாத நண்பர்கள். நம்ம இருதயம் சுத்தமாக இருந்தால் தான் அப்படிப்பட்ட நண்பர்களோடு ஆலயத்துக்கு வருவோம், ஜெபம் பண்ணுவோம், ஆராதனை செய்வோம், கர்த்தருக்கு பிரியமாக வாழ்வோம். இருதயம் சுத்தம் இல்லைன்னா நமது நண்பர்களும் அப்படி தான் இருப்பாங்க, நமது நடவடிக்கைகளும் அப்படி தான் இருக்கும். ஆகவே தான் தேவ ஜனம் அவர்களை விட்டு பிரிந்து அப்படின்னா கவனிக்கணுங்க, நான் ரொம்ப கவனிக்கணும். இன்னும் கூட ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எனக்கு ரொம்ப உணர்த்தப்பட்ட ஒரு வார்த்தை, நேற்று தான் தியானம் பண்ணேன். ரொம்ப எனக்கு உணர்த்தப்பட்ட ஒரு வார்த்தை என்னென்னா, 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 15 எசேக்கியா ராஜாவை பார்த்து ஏசாயா ஒரு கேள்வி கேட்பாருங்க. 2 ராஜாக்கள் 20:15 கொஞ்சம் வாசிங்க. அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்றான். இப்ப என்னெல்லாம் இருந்துதான் 13வது வசனம் பாருங்க. எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷசாலை அனைத்தையும், வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலையில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தார். தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பிக்காத பொருள் ஒன்றும் இல்லை. ஏசாயா கேட்ட வார்த்தை, எசேக்கியாவே உன் வீட்டிலே அவர்கள் என்னத்தை பார்த்தார்கள்? என்ன சொல்லியிருக்கணும்? தேவ சமூகத்தை பார்த்தார்கள், தேவனை பார்த்தார்கள், வேதாகமத்தை பார்த்தார்கள், நான் ஆராதிக்கும் தெய்வத்தின் சிறப்பு அம்சங்களை பார்த்தார்கள். அப்படித்தானே ஒரு தேவ ஜனம் சொல்லணும். ஒரு வீட்டுக்குள்ள ஒருத்தர் வந்தால் என்னத்தை பார்க்கணும்? உண்மையாகவே ஆவிக்கிற பிள்ளைன்னு சொன்னால் நம்ம வீட்டுக்குள்ளே பிரவேசித்தால் தேவ பிரசன்னத்தை, நல்ல சம்பாஷணைகளை, வேதாகமத்தை, ஜெபிக்கிறத, ஜெபத்தை, இது தாங்க பார்க்கணும். இது தாங்க பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வீடு. எசேக்கியா சொல்கிறார் பாருங்க, என்னெல்லாம் அந்த பொண்ணு பொருள் பொக்கிஷம் அதை தான் பாபிலோன் இருந்த அந்நியவன் வந்து பார்த்தானே தவிர எசேக்கியா விழுந்த தனிச்சிறப்பையோ ஆவிக்குரிய தன்மையோ எசேக்கியாவின் தெய்வத்தையோ பார்க்கல. அதுதான் கேட்குறாங்க ஏசாயா, உன் வீட்டில் ஒரு எண்ணத்தை பார்த்தார்கள். ஒரு துக்கமான விஷயம் இல்லையா? ஒரு மிகப்பெரிய வெற்றியை கற்றுக் கொடுத்தார். அவர்களுக்கு எந்த சாட்சி காட்டணும்? தேவனை காண்பிக்க வேண்டிய எசேக்கியா, தேவ ஜனத்தை, வேதத்தை, பிரமாணத்தை காண்பிக்க வேண்டிய எசேக்கியா பொன்னையும் பொருளையும் உலகத்தார போல அவ்வளோ பெரிய ஆளாக்கம், இவ்வளோ செல்வ சீமானாக்கம் என்று காண்பித்தார். அதுதாங்க உலகத்தார போல வாடுறது. அதுதான் இந்த கேள்வி. இன்றைக்கும் இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, என்ன அருமையான ஒரு கேள்வி பாருங்க. அது ஸ்தோத்திரம். உன் வீட்டில் எண்ணத்தை பார்த்தார். இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, நமது வீடு எப்படி இருக்கிறது? ஞான பாட்டுகளினாலும் கீர்த்தன்களும் பாடி ஆராதிக்கிற வீடாக இருக்குதா? ஜப வீடாக இருக்குதா? சமாதானத்தின் வீடாக இருக்குதா? அப்பத்தின் வீடாக இருக்குதா? ரட்சிப்பின் ஊற்று தண்ணீரை முண்டுகொள்ளு கூட அநேக ரட்சிப்புகள் வழிநடத்துகிற வீடாக இருக்குதா? அதை பார்க்கணுங்க. வருகள் அதைத்தான் பார்க்கணும். சாட்சியை பார்க்கணும். கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் இருக்கிற சாட்சியை பார்க்கணும். ஓ, இருந்தால் இப்படிப்பட்ட நல்ல கிறிஸ்துவ குடும்பம் நமக்கு இருக்கணுங்க என்று அவர்கள் நினைக்கணும். அதை விட்டுட்டு பெரிய இத்தனை ஸ்க்ரீன் உள்ள டிவி வச்சுருக்காங்க, அதை வச்சுருங்க, இதை வச்சுருங்க, சோஃபா செட்டாக்கா, அப்படியாக்கா இப்படியாக்கா, இது அங்கே இருக்குதே. நமக்கு என்ன சார் வித்தியாசம்? தேவனை காண்பிக்க வேண்டும், சாட்சியை காண்பிக்க வேண்டும், பாடி துதிக்கிற ஆராதனை வீடு என்பதை காண்பிக்க வேண்டும். அதுக்கு பேர் தாங்க பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. இயேசுவை பாருங்கள், அற்புதமான சாட்சினா அப்பாவை தான் சொல்லணும். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26, 7:26. பரிசுத்தரும் குற்றம் இல்லாதவரும் மாசு இல்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய். இவ்விதமான பிரதான ஆசாரியர்னா எவ்விதமான? குற்றமற்றவர், பாவமில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர். சார், உலகத்தில் வந்த பொழுது இயேசுநாதர் உலகத்தில் இருந்தார். நீ வாசித்து பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவர் பாவிகளோடு உட்கார்ந்து போஜனம் பண்ணினார். சத்துருக்கள் சொன்னார்கள், அவர் உங்கள் ஆண்டவர் பாவிகளோடு உட்கார்ந்து போஜனம் பண்ணுகிறார், பாவிகளுக்கு சிநேகிதன் என்று சொன்னார். பாவிகளோடு உட்கார்ந்து போஜனம் பண்ணினார்.
ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், அவர் குற்றமற்றவர், பாவமற்றவர், பாவிகளுக்கு விலகினவர். வேலை செய்கிற இடத்துல, வியாபாரம் பார்க்குற இடத்துல, குடியிருக்கிற இடத்துல நம்ம சுற்றி இருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு விலகினவர்களாய் வாழ்கிற வாழ்க்கை. அப்புறம் பாருங்க, அவர் சொந்தமானதில் வந்தார், சொந்தமானவரோ ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் சுவிசேஷம் 1:11 பார்க்குறோம். ஏன் சார் சொந்தமானவங்க ஏற்றுக்கல? சொந்தக்காரனை போல வாழல சார். அவர் சொந்தக்காரனை என்ன சொன்னாங்க? நீர் போய் அந்த ஜனங்களுக்கு காண்பியும், உமது பேர் பிரஸ்தாபத்தை காண்பியும் என்று சொந்தக்காரர் கேட்குறாங்க. யோவான் 7ஆம் அதிகாரத்தில். கர்த்தரோ அப்படி செய்யவில்லை. ஆகவே சொந்தக்காரன் ஏற்றுக்கல, அவன் விருப்பத்தின்படி இயேசு வாழவில்லை. நீங்கள் வேதம் முழுவதும் வாசித்து எவ்வளோ சொல்ல உங்களுக்கு. பிசாசு ஒரு நிமிஷத்தில் முழு உலகத்தின் சகல ராஜ்யங்களை காண்பித்து சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கொண்டால் எல்லாவற்றையும் தருவேன்னு சொல்கிறான். முழு உலகத்தையும் எல்லாவற்றையும் காட்டுறான். ஒரு நிமிஷத்தில் பணிந்து கொண்டால் இதை தருவேன்னு சொன்னான். கர்த்தர் சொன்னார், ஸ்தோத்திரம், அப்பாலே போய் சாத்தானே என்று உலக அந்த ஆசைக்கோ உலக பொருளுக்கோ ஒருபோதும் ஆண்டவர் தம்மை விட்டு கொடுக்காம சாத்தானை விரட்டினாருங்க இல்லையா? வாசிங்க நீங்க மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8:9 வாசிங்க பார்க்கலாம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன், இவைகளெல்லாம் உமக்கு தருவேன். கர்த்தர் சொல்ற அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. எல்லாவற்றையும் ஆண்டவர் தள்ளி சாத்தானை தள்ளினாருங்க. மட்டுமல்ல, யோவான் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. 15 ராஜாவாக்கும்படியாக ஜனங்கள் முயற்சி செய்தார்கள், இயேசு சொல்லிட்டு விலகினார். பாருங்க, இயேசுவை பாருங்கள் சொன்னா இதான் அர்த்தம். தாவீது ஒரு வார்த்தை சொல்லுவார், சங்கீதம் 125:6 பார்த்தீங்கன்னா, சோத்திரம், ஐயோ நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரண்டே குடிர்ந்தது போதும் அப்படின்னு சொல்லுவார். இந்த மேசக்கு கேதாரின் கூடலாம் உலகத்துக்கு அடையாளங்க. போதும், அது எனக்கு வேண்டாம் இனி. அப்படி தேவஜனம் உலகத்தில் உலகத்தை விட்டு பிரிந்து ஆவிக்குறி மக்களாய், பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாய், சாட்சியுள்ள மக்களை வாடணும். நமது பிள்ளைகள் குடும்பம் அப்படி இருக்கணுங்க. அதுக்கு பேர் தான் மதில்களை கட்டுவீராக. நான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை உள்ளவனாய் வாழ்வேனாக. என் குடும்பம், யாவுக்கிற வாழ்க்கை பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இருப்பதாக என்று ஜெபிக்கிற ஒரு ஜெபம். எவ்வளோ அருமையான ஜெபம் பாருங்க. இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படி நாம் எல்லாம் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் என்கிற அந்த அற்புதமான ஒரு சாட்சி உள்ளவர்களாக வாழணுங்க. ஸோ அப்படி வாழுங்க. ஆண்டவர் நாம மகிமைப்படும். கர்த்தர் ஒரு குறை வைக்க மாட்டார். கிறிஸ்துவை எப்படித்தான் வெளியே கொண்டு போகணும். தேசம் ஆண்டவரை அறிந்து கொள்ளும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மதில்களை கட்டுவீராக என்றால் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. சரி, 2வது குறிப்பு, 3 காரியங்கள் சொன்னேன். 2வது பாதுகாப்பான வாழ்க்கை. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, மதில்களை கட்டுவீராக என்றால் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு அடையாளம். 2வது பாதுகாப்பான வாழ்க்கை. ஏசாயா 49:16. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார் நமது ஜனத்தை பார்த்து, உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்றால் உன் பாதுகாப்பு எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. உன் பாதுகாப்பு, உன் குடும்பத்தின் பாதுகாப்பு, உன் பிள்ளைகளின் பாதுகாப்பு எப்பொழுதும் எனக்கு முன்பாக என் கைகளில் இருக்கிறது. ஆகவே நீ பயப்படாதே என்று ஆண்டவர் தமது ஜனத்தை பார்த்து சொல்கிற அற்புதமான ஒரு வார்த்தை. உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. மதில்களை கட்டுவீராக என்று சொன்னால், ஆண்டவரே என்னை சுற்றிலும், என் குடும்பத்தை சுற்றிலும், என் கைத்தொழில், வியாபாரம், பிள்ளைகளை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக சாமி என்று ஜெபிக்கிற அற்புதமான ஒரு ஜெபம். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது. இந்த எருசலேமுக்குள்ளே யார் இருக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் 87ஆம் சங்கீதம் 5வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். சீயோனை குறித்து
இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். அப்ப சீயோனுக்குள்ளே எருசலேமுக்குள்ளே இன்னான் பிறந்தான் என்கிற ஒரு பதிவு இருக்கிறது, ஒரு பட்டியல் இருக்கிறது, பேர் எழுதப்பட்டிருக்கிறது. பேரெழுதப்பட்டவர்கள் தான் அங்கே குடியிருக்க முடியும். அங்கே இருக்கிறவுடைய விவரங்கள், வம்ச வரலாறுகள் எல்லாம் குறிக்கப்பட்டிருக்கு. அவர்கள் தான் குடியிருக்கிறாங்க. அதே போல் யாருக்கு ஆண்டவர் பாதுகாப்பு கொடுப்பான்னு கேட்டீங்கன்னா, இயேசுவுக்குள்ளே வருகிறவர்கள், இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், இயேசுவை நம்பி ஏற்றுக்கொள்கிற அவர்கள்தான், அவர்கள் பெயர்கள் எழுதப்பட்டு ஒரு நாமங்கள் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டு அவர்களை சுற்றிலும் கர்த்தர் நல்ல பாதுகாப்பு கொடுக்கிறார்கள். எருசலேமுக்குள்ளே பேர் எழுதப்பட்டவர் குடியிருக்கிறார்கள். அவர்களை சுற்றி தான் மதில் சுவர் பாதுகாப்பு இருக்கிறது. அதே போல இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு இயேசுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு தாங்க அந்த பாதுகாப்பு. ஏதோ நான் பரம்பரை கிறிஸ்தவன், இத்தனை வருஷம் அத்தனை வருஷம் பாட்டை மூட்டாலாம் கிறிஸ்தவன் இருக்கட்டுங்க, நல்லது தான். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுள் இருக்கீங்களா? நீங்கள் இயேசு விசுவாசிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து விசுவாசித்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று ஞானஸ்தானம் பெற்று அந்த அனுபவத்துக்குள்ள வந்திருக்கீங்களா? உங்கள் நாமங்கள் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குதா? அவர்களுக்கு தாங்க அந்த பாதுகாப்பு. அதுதாங்க அந்த வசனம் சொல்லுது நமக்கு. ஆண்டவர் இயேசு சொன்னார், யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனமும் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம், நம்ம எல்லாரும் நல்லா தெரிஞ்ச வசனம் தான். வாசிங்க. 10:9, 14:6. நானே வாசல், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். நானே வாசல். மந்தைக்கு வாசல் இருப்பது போல் திருச்சபைக்குள்ளே வருவதற்கு, கிறிஸ்துவுக்குள்ளே வருவதற்கு இயேசுவே வாசலாக இருக்கிறார். நீங்க 14:6 வாசிங்க. யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பார்த்தீங்களா? இப்ப யாருக்கு ஆண்டவர் பாதுகாப்பு கொடுப்பாருன்னா, இயேசுவை விசுவாசித்து அவன் நாமத்தினாலே ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று ஸ்நானப்பட்டவர்கள், அவள்தான் மந்தைக்குள் பிரவேசிக்கிறார்கள். அவர்களுக்குத்தான் ஆண்டவர் பாதுகாப்பு கொடுக்கிறார். தமது இரத்தத்தினாலும் மீட்டெடுத்து, இரத்தத்தினாலும் கிருபையினாலும் ஆண்டவர் மதில் சுவரை எழுப்பி அவர்கள் பாதுகாத்து இரத்த கோட்டைக்குள்ளே வைத்து பாதுகாத்து நடத்துகிறார் என்றார். இயேசுவை விசுவாசித்து இயேசுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு தாங்க பாதுகாப்பு. உலகத்தில் இந்த உலகம் பாதுகாப்பு இல்லாத ஒரு உலகம், ஆபத்துகள் விபத்துகள் நிறைந்தன ஒரு, கொள்ளை நோய்களும் பிள்ளி சுன்னி கட்டுகளும் பிசாசும் போராட நிறைந்த ஒரு உலகம். இதில் பாதுகாப்புன்னா ஆண்டுக்குள் இருந்தால் தான். அருமையான கத்திரி பிள்ளைகளே, இது கேட்குறவங்க கவனிக்கணும். நீங்கள் ஆண்டுக்குள் இருக்கீங்களா? ஸ்நானப்பட்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற கத்திரி பிள்ளைகளாக இருக்கீங்களான்னு பார்த்துக்கிடணும். அவளுக்கு தாங்க பாதுகாப்புன்னு நான் சொல்ல, வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சுற்றிலும் தான் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். ஒரு விஷயம் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்துக்கு கர்த்தர் சொல்றாரு, நாம் அறியாமலே நம்ம சுற்றிலும் கர்த்தர் நம்ம வேலி அடைத்திருக்கிறார் என்பதை மறக்கூடாது நீங்க, இல்லையா? நீங்கள் யோபு 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சாத்தான் யோபு குறித்து சாட்சி சொல்றாங்க. யோபு 1:10. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவருடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. பாத்தீங்களா? சாத்தானுக்கு யோபு சுற்றிலும் கர்த்தர் அடைத்திருக்க வேலி தெரியுதுங்க. சாத்தானுக்கு தெரியுது யோபு ஏன் பாதுகாப்பா இருக்கிறான், அவன் ஆசீர்வாதமா இருக்கிறான் என்றால், அவன் யோபனுடைய ஆஸ்திக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே வரக்கூடாதபடிக்கு ஆண்டவர் வேலி அடைத்து ஒரு மதில் சுவரை எழுப்பி வச்சு அதை பார்க்குறாங்க. அவன் அதான் சாட்சி கொடுக்குறாங்க. என்ன அருமையான ஒரு வார்த்தை பார் என்றால், தேவஜன ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்தை சுற்றிலும் கர்த்தர் தமது கிருபையினாலும் இரத்தத்தினாலும் ஒரு பெரிய மதில் சுவரை எழுப்பி வைத்திருக்கிறாருங்க. ஒரு கோட்டை போல் இரத்த கோட்டை இருக்கிறது நமக்கு. ஆகவே தான் சாத்தான் நம்மை தொட முடிறதில்லை. இப்பவும் கர்த்தர் சொல்றாங்க,
இது கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, உங்களை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்து வைத்திருக்க தவர் ரட்சத்தினால் கிருபையினால் பயப்படாதிருங்க. ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சோத்திரம். சத்துரு உட்புகுதல் இருக்காது. சோத்திரம். பில்லிசுனி கட்டுகள் மந்திரவாதம் அழிக்க முடியாது. யாக்கோபுரன் மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு ஒருவன் குறிசொல்லும் இல்லை. பயப்படாதீங்க. பில்லிசுனி கட்டு குறித்தோ மாந்திரிகத்தை குறித்தோ உங்களை சுற்றிலும் கர்த்தர் ரத்தத்தால் வேலி அடைத்து மதில் சுவர் எழுப்பியிருக்கிறாருங்க. ஆகவே தான் இந்த ஜெபம் ரொம்ப முக்கியம். எருசலேமின் மதிலை கட்டுவீராக என்று சொன்னால் ஆண்டவர் நம்ம சுற்றிலும் மதில் சுவரை கட்டி வச்சிருக்கிறார். அதை தான் இந்த 49:14 பார்த்தோம். உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன், உங்கள் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. வியாதி குறித்து பயமா? விரோதிகளை குறித்து பயமா? எதிர்காலத்து குறித்து பயமா? பயப்படாதிருங்க. நமது மதில்கள் அவர் கையிலே இருக்கிறது, அவருக்கு முன்பாக இருக்கிறது. அந்த பாதுகாப்பு அவர் கட்டி எழுப்பியிருக்கிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வசனம் சொல்கிற பாருங்க, என்ன நம்மெல்லாம் எத்தனை அருமையான பாதுகாப்புகள் இருக்கிறோம். நம்ம சுற்றிலும் மதில் சுவர் எழுப்புகிறான்னு சொன்னது எப்படிப்பட்ட மதில் சுவர் பாருங்களேன். சகரியா 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். சகரியா 2:5. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து, நான் அந்த எருசலேமை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்றால், ஆண்டவரே எருசலேமை சுற்றிலும் அக்கினி மதிலை எழுப்பி இருக்கிறாருங்க. இது யாருக்கு? நமக்கு தாங்க சொந்தம். இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனமே, கர்த்தருடைய ஜனமே, கர்த்தர் சொல்றார், உங்களை குறித்து, உங்க வீட்டை குறித்து, உங்க தொழிலை குறித்து கர்த்தர் ஒரு அக்கினி மதிலை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் இல்லையா? நாங்கள் எங்கள் வீட்டு ஜெபத்தில் தினந்தோறும் காலை மாலை தினந்தோறும் இந்த வார்த்தை சொல்லித்தான் ஜெபிப்போம். கர்த்தாவே, எங்கள் வீட்டை சுற்றிலும் நீர் அக்கினி மதிலாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒரு நாள் கூட தவறாதுங்க. ஆகவே தான் எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ போராட்டங்கள், பிசாசின் பிரச்சனைகள் வந்த பொழுதெல்லாம் கர்த்தர் பாதுகாத்து நடத்துகிறார். கோவிட் காலங்களில் குடும்பமே பாதிக்கப்பட்டோம், ஒருவருக்கு ஒரு சேதம் இல்லை. ஆகவே தேவ ஜனம் கர்த்தரை சொல்கிறாரு, பயப்படாதீங்க. மதில்கள் கட்டுவீராக என்று சொன்னால் கர்த்தர் உங்களை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில் இருக்கிறது. பயப்படாதீங்க. அதை தாண்டி வந்து கிரியை செய்ய சாத்தானுக்கு அதிகாரமே இல்லை. ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தை இருக்குது பாருங்க, இன்னொரு சூப்பர் வசனம் ஒன்று. ஏசாயா 31:5 வாசி பார்க்கலாம். 31:5. பறந்து காக்கிற பட்சிகளைப் போல, பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். பாத்தீங்களா? பறந்து காக்கிற பட்சியை போல எருசலேமின் மேல் கர்த்தர் ஆதரவா இருக்கிறார் என்றால் இதுவும் நமக்காக சொல்லப்பட்ட வார்த்தைங்க. எருசலேமுக்குள்ள இருந்தால் கர்த்தருக்குள்ளே இருக்க தேவ ஜனத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. பறந்து காக்கிற பட்சியை போல ஆதரவா இருக்கிறார். ஸ்தோத்திரம். 121ஆம் சங்கீதம் நினைவுக்கு வருகிறது. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் சேதப்படுத்துவதில்லை. என்ன அருமையான ஒரு வார்த்தைங்க இல்லையா? பகலிலும் பாதுகாப்பு, இரவிலும் பாதுகாப்பு, ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எத்தனை பாதுகாப்பு ஆண்டு வச்சிருக்காருங்க. 91ஆம் சங்கீதம் முழுவதும் தேவ ஜனத்துக்கு பாதுகாப்பாக கர்த்தர் கொடுத்த சங்கீதம். ஆகவே தான் அடிக்கடி நான் சொல்ல, 91ஆம் சங்கீதம் இருக்கிற வரை தேவ ஜனத்தை ஒருவன் அழிக்க முடியாதுங்க. ஏனென்றால் அத்தனை பெரிய பாதுகாப்பை தேவன் வைத்திருக்கிறார். ஒரு இன்ஸ்டன்ட் சொல்கிறேன் உங்களுக்கு. யாத்திராம் 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 24, 25 கொஞ்சம் வாசிக்கணும். சத்துருக்கள் 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனத்தை அடிமையாக்கி வச்சுட்டான். கர்த்தர் பஸ்காட்டு ரத்தமும் கொண்டு வந்துட்டார். இரத்தத்தால் மீட்கப்பட்டு வந்துவிட்ட ஜனம் இப்போ பின்தொடர்ந்து செங்கடலில் பிடிக்கணும் தீவிரப்பட்டு வருகிறான். அப்பொழுது கர்த்தர் அக்கினி மதிலாக இருந்து பாதுகாக்கிறார். அப்பொழுது சொல்லப்பட்ட வார்த்தை கவனிங்க. 14ஆம் அதிகாரம் 24, 25. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களில் இருந்த உருளைகள் கடலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார், நாம் ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்காக நின்று யுத்தம் பண்றார் என்று நடு சமுத்திரத்தில் புலம்பி
நடு சமுத்திரத்திலேயே மாண்டு போனார்கள் சத்துருக்கள். காரணம், இஸ்ரவேல் ஜனம் யுத்தம் பண்ணாங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணினார். அக்கினி மூலமாக கர்த்தர் பாதுகாப்பாக இருந்தார். அதைத்தான் நாங்கள் பார்க்குறோம். அவர் நமக்கு அக்கினி மதிலாக இருக்கிறார். ஆகவே தான் கர்த்தர் சொல்கிற அருமையான வார்த்தை, பயப்படாதிருங்கள், அவர் நமக்கு அக்கினி மதிலாக இருக்கிறார், உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒருபோதும் அந்த மதிலை தாண்டி வந்து கிரியை செய்ய யாருக்கு அதிகாரம் இல்லை. சத்துருக்கள் அந்த காலத்தில் எருசலேம் யுத்தம் பண்ண வந்தால் எருசலேம் கோட்டை பார்ப்பானாம், அதன் கோபுரங்களையெல்லாம் பார்ப்பான், அதன் கொத்தலங்களை எண்ணி பாருங்கள் இருக்குது. பார்த்தீங்களா? வாஸ்தவமே என்றால் என்ன அர்த்தம்? அதோடைய கொத்தலங்கள், கோபுரங்கள், அலங்கத்தை எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஒரே ஓட்டம் ஓடி போவானாங்க. இன்றைக்கும் கர்த்தர் அப்படித்தான் சொல்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பாதுகாப்பை சத்துரு பார்த்து, பிசாசு பார்த்து அவன் ஓடியே போவான். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8:31 வாசித்து பாருங்க. தேவனுடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ஆண்டவன் பட்சத்தில் பாதுகாப்பாக இருக்கிறாருங்க, நமக்கு விரோதம் செய்ய முடியாது. பாதுகாப்பின் கோட்டையாய் கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் தமது கிருபையினால், தமது பலத்தினால், இரத்தத்தினால் நமக்கு பாதுகாப்பு கோட்டை எழுப்பி நம்மை பாதுகாத்து வருகிறார். ஸ்தோத்திரம். இன்னொரு இடம் கூட எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இதே இஸ்ரவேல் ஜனம் அவர்கள் வனாந்தியத்தில் வராங்க, மோவாபின் சமவெளிக்கு வந்திருக்கிறாங்க. மோவாபின் ராஜா பாலாக்கி இவங்களுக்கு விரோதமாக வருகிறான். இந்த ஜனத்தை அழிக்கணும்னு முயற்சி பண்ணுறான். ஆகவே யுத்தம் பண்ணி அழிக்க முடியாதுன்னு முடிவுக்கு வந்துட்டான். இந்த ஜனத்தை பார்த்து கடந்த காலங்களில் கர்த்தர் செய்த அற்புதத்தெல்லாம் பார்த்து யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சவன் எங்க பீலையாம கூப்பிடுறாங்க. 400 மைலுக்கு அந்த பக்கம் இருக்கிற பீலையாம கூப்பிட்டு இந்த ஜனத்தை சபிக்கும்படி சொல்றான். ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் இல்லையா? அந்த ஜனத்தை சபிக்கும்படியாக சொன்னான். இப்படி சபிக்கும்படி வந்த பீலையாம் அவன் என்ன சொன்னான்றத சூப்பரான அற்புதமான இடங்க அது. தமது ஜனத்துக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது, பாளையமிறங்கி இருக்கிறார்கள். ஆனால் பாலாக்கு வருவதோ பீலையம் வருவதோ சபிக்க துணிவதோ ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்க பாதுகாப்பாக இருக்கிற கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாருங்க. இதெல்லாம் பார்த்து தான் பீலையம் சொல்கிறான் பாருங்க. என்னாகமம் 22:12, 23:20. அதற்கு தேவன் பீலையாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்க வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். கர்த்தர் சொல்றாருங்க, அந்த ஜனத்துக்கு ஒன்றும் தெரியாது, அவர்கள் இருக்கிறாங்க பாளையத்தில். இப்போ எதிர்க்க வந்த சபிக்க வந்த அந்த பீலையாமக்கார் சொல்றாரு, ஜாக்கிரதையாயிரு, அந்த ஜனத்தை சபிக்க கூடாது, அவர்கள் என்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். இப்போ நீங்க 23:20 வாசிங்க பார்க்கலாம். இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அவர் ஆசீர்வதித்திருக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. ஆண்டவர் மனுஷனை ஆசீர்வதித்தது தான் சாபத்தினாலேயோ துரோகத்தினாலேயோ நய வஞ்சகத்தினாலேயோ ஒருபோது தேவஜனத்தை அழிக்கவே முடியாது. இந்த கேட்குற கத்திரி பிள்ளைகளே சில சொல்லிக்கலாம், என்ன பண்ணுறேன் பாருன்னு. ஒருவேளை பில்லி சுண்ணி வைக்கலாம், மாந்திரிக மந்திரபானம் பண்ணலாம், இன்னும் செய்யலாம். உன் ப்ரமோஷனை தடுப்பதற்கு, உங்களை அடிப்பதற்கு எத்தனை காரியம். பயப்படாதிருங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை, ஆசீர்வாதத்தை திருப்பக்கூடாது. நீ அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், அவர்களை சபிக்க கூடாது என்று கர்த்தர் யுத்தம் பண்ணி ஸ்தோத்திரம் தமது ஜனத்தை பாதுகாத்தா. அந்த 23 தான் சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு குறிசொல்லும் இல்லை. ஆகவே பயப்படாதீங்க. ஆண்டவர் நமக்கு மதில் சுவராயிருக்கிறார், பாதுகாப்பாயிருக்கிறார். எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. வேதத்தில் எத்தனை வசனத்தை சொல்லட்டுங்க. பாதுகாப்பின் தேவன்கிறதுக்கு எத்தனை இருக்குது, எவ்வளோ சொல்லலாம் உங்களுக்கு. கர்த்தருடைய நாமம் நமக்கு பலத்த துருகம், நீதிமான் அதற்கோடி சுகமாயிருப்பான். மல்கியா 3:6 பாருங்க. நான் கர்த்தர், நான் மாறாதவர் ஆகிய யாக்கோபின் புத்திரர், நீங்கள் நிர்மூலமாவதில்லை, யாரும் கூட அழிக்க முடியாது. இன்னொரு வசனத்துக்கு பாருங்க, 119 வசனம், 114, 119, 114. நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தார். உமது வார்த்தையின்படி ஆதரித்தல் என்றால் ஆண்டுடைய வாக்குத்தத்தம், வார்த்தைகள் நமக்கு மதில் சுவராய் இருக்கிறது.
ஆகவே தேவஜனம் எத்தனை வசனத்தை உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நான். இது எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிங்க. நீங்கள் ஒருபோதும் பிசாசோ மனிதனோ பில்லிசனி கட்டிகளோ ஏன் கொள்ளை நோயோ உங்களை அழிக்கவே முடியாது. அவருடைய வாக்குத்தத்தங்களே நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தாவீது பாடுறாரு பாருங்க, சங்கீதம் 32:7, நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், என்னை இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாயிருக்கிறீர். என்ன அருமையான வாக்குத்தத்தங்கள். ஆகவே இது கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன். மதிகள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறேன்னு சொன்னால் நமது நாமங்களெல்லாம் ஜீவபுஸ்தகம் எழுதியிருக்கிறார். சொல்லப்போனால் கைகளில் எழுதியிருக்கிறார் மட்டுமல்ல, இருதயத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே நமக்கு விரோதமாக கிரியை செய்வதற்கு எந்த ஒரு சக்திக்கும் கர்த்தர் இடம் தரவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொன்னார், யோவான் சுவிசேஷம் 10:28 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். யோவான் 10:28, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. ஒருவனும் என் கையிலிருந்து அவைகளை பறித்துக் கொள்வதில்லை. அத்தனை பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். மதில் சுவராக இருந்து கிருபையினால், இரத்தத்தினால், வாக்குத்தத்தங்களினால் நம்மை சூட கர்த்தர் பாதுகாப்பை சுவரை எழுப்பி அற்புதமாக நடத்துகிறார்னா ஆண்டுக்கு எத்தனை கோடி நன்றி செலுத்தணும் நம்ம. எல்லாவற்றுக்கும் மேலாக நாள்தோறும் இயேசு நமக்கு பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். 1 யோவான் 2:1 படியாக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற ஜெபமே நமக்கு மதில் சுவராக இருக்கிறது. பரிசுத்த ஆவி நமக்காக பரிந்து பேசுகிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டும் செய்கிறார்னா பரிசுத்த ஆவி நமக்கு பாதுகாப்பு. ஆண்டவர் பரிந்து பேசி பாதுகாத்து நடத்துகிறார். இத்தனை ஸ்லாக்கியங்களை தேவ ஜனத்துக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதுக்கு பேர் தாங்க எருசலேமின் மதிலை கட்டுவீராக. ஆகவே நல்ல பாதுகாப்புகளும் நம்ம இருக்கிறோம். பயப்படாதீங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. 3வது, எருசலேமின் மதில்களை கட்டுவீராக என்று சொன்னால் முதல்ல பார்த்தோம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, 2வது பாதுகாப்பான வாழ்க்கை, 3வது சமாதானமுள்ள வாழ்க்கை. 122ஆம் சங்கீதம் 7வது வசனம். சங்கீதம் 122:7, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும், உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரண்மனை சுகமும் இருப்பதாக. எருசலேமின் மதில்களை கட்டுவீராக என்று சொன்னால் சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கை இல்லையா? எருசலேம் அப்படின்னாவே சமாதானம் அப்படின்னு அர்த்தங்க. ஜெருசலேம் மீன்ஸ் ஃபவுண்டேஷன் ஆஃப் பீஸ் அப்படின்னு அர்த்தங்க. என்று சொன்னால் ஏன் அப்படி எருசலேம் என்றால் சமாதானத்தின் இடம் என்று சொன்னால் சமாதான பிரபு அங்கே இருக்கிறார். சமாதான பிரபுவின் கண்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. நமது ஆண்டவருக்கு பேரு சமாதான பிரபு. ஏசாயா 9:6 பார்க்க நிறைய இடத்துல நமது ஆண்டவருக்கு பேரு சமாதானத்தின் தேவன் இல்லையா? 2 வசனத்து வாசிங்களே. ரோமர் 15:33. ரோமர் 15:33. சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. இன்னொரு வசனம் பாருங்க, எபிரேயர் 13:20. நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். சமாதானத்தின் தேவன். ஆண்டவருக்கு பேரே சமாதானத்தின் தேவன், சமாதான பிரபு இயேசு. அவர் அந்த எருசலேமுக்குள்ள இருக்கிறதுனால தான் எருசலேம் சமாதானம் உள்ள ஒரு பட்டணமா இருக்கிறது. இப்படி அர்த்தம் என்ன? வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் சமாதான பிரபு இல்லை என்று சொன்னால் அங்கே சமாதானம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இயேசு வருகிறவரை எருசலேமுக்கு சமாதானம் இல்லை. எருசலேமை பார்த்து எப்பொழுதும் போர்க்களமாகவே இருக்குங்க. எப்பொழுதுமே யுத்தக்காலமாக இருக்க ஒரு இடம் எருசலேம். இங்கே எப்பொழுது சமாதானம், முழுமையான ஒரு சமாதானம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1000 அரசாட்சியில் இயேசு இந்த உலகத்துக்கு வந்து எருசலேமை மையமாக வைத்து முழு உலகத்தையும் 1000 வருஷம் அரசாட்சி செய்ய போகிறார். அப்பொழுது தீங்கு செய்வார் இங்கே இல்லை, யுத்தம் பண்ணுவார் இல்லை.
ஆட்டுக்குட்டி ஓனாய் ஒன்றாக மேயும், சிங்கம் புல்லை போல மாட்டை போல புல்லை சின்னும். அப்படிப்பட்ட அற்புதமான சமாதான வாழ்க்கை எருசலேமுக்கு உண்டாகும் எப்போ? சமாதான பிரபு வரும்பொழுது. இது நமக்கு என்ன சொல்லுது பாடம்? இயேசு இல்லாமல் நமக்கு சமாதானம் இல்லை. சமாதான பிரபுவாகி இயேசு நம் இருதயத்தில் வாசம் பண்ணாத பட்சத்தில் நமக்கு சமாதானம் இல்லை. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்கிறது. என்று சொன்னால் இயேசு தாங்க சமாதானம். இயேசு இல்லாத மனிதனுக்கு சமாதானம் இல்லை. அதை முதல்ல மனசில் வைக்கணுங்க. ஒருவேளை அதை கேட்டுக்கொண்டிருக்குங்க, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, பல வருஷமாக இல்லை, எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணுறோம், ஒன்றும் நிற்கிறது இல்லை, ஒரு வழியாக வருது பல வழியாக போயிடுது, வியாதிக்கே போயிடுது, கோர்ட்டு கேஸுக்கு போயிடுது என்று சமாதானத்தை இழந்து வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாருங்க, இயேசு இல்லாமல் அந்த இடத்துல சமாதானம் இல்லை. ஆக இயேசு மூலமாகத்தான் சமாதானம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுமாக்கினே அவர் மேல் வந்தது என்று சொன்னால் என்ன அர்த்தங்க? மனுஷனுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக, சந்தோஷத்தை கொடுப்பதற்காக இயேசு சிலுவைக்கு போனா, சிலுவையில் மரித்தார். சிலுவை மரணம், உயிர்த்தெழுந்த இயேசு சிலுவை மரணத்தின் மூலம் தான் சமாதானத்தை கொடுக்கிறார். அது கேட்குற கத்திரி பிள்ளைகளே, சமாதானம் வேண்டுமா, சந்தோஷம் வேண்டுமா? ஆண்டவரை இல்லாமல் சமாதானம் இல்லை. நான் வாலிபத்தில் இருந்த பொழுது, வாலிபனாக கல்லூரியில் படித்து கொண்டு சமாதானம் இல்லாத ஒரு மனுஷன் இருந்துங்க. நான் ராத்திரி பகலும் சமாதானமே இருக்காது எனக்கு. வறுமை, கஷ்டம், போராட்டம், சமாதானம் இல்லாத வாலிபனாக இருந்தேன். சாகலான்னு விஷத்தை வச்சுட்டு காத்திருந்தேன் சூழ்நிலை வச்சு 3 வருஷம். அப்படிப்பட்ட என்னை இயேசு சந்தித்தார். ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றேன். அன்று முதல் இன்று வரையிலும் நல்ல சமாதானத்துக்காகத்தான் கொடுத்துருக்கிறார். அதுதான் சொல்கிறேன் உங்களுக்கு. வேதம் அதுதான் சொல்கிறது. சமாதான பிரபு இல்லாமல் எருசலேமுக்கு சமாதானம் இல்லை. அதே போல் இயேசு அல்லால் சமாதானம் இல்லை என்றா. இதை கேட்குறவங்க ஆண்டவரை நம்புங்கள், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டு பின்வாங்கி போனவங்க மறுபடி திரும்பி வாங்க. ஸ்தோத்திரம். சமாதான பிரபு உங்களுக்கு நல்ல சமாதானத்தை தருவார். ஹல்லேலூயா, ஆமென். இன்னொரு விஷயத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த மதில் சுவருக்கு வெளியே இருக்கிற எந்த இஸ்ரவேலனுக்கும் பாதுகாப்பு கிடையாது. இந்த மதில் சுவருக்கு உள்ளே இருக்கிற எருசலேமில் இருக்கிறவனுக்கு தான் பாதுகாப்பு. அதுக்கு தானே மதில் சுவர். அதை போல் ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் பாதுகாப்பு. ஒருவேளை ஒரு காலத்தில் இருந்து வெளியேறிவிட்டால், இன்றைக்கு கர்த்தரை விட்டு வெளியேறிந்தால் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறத முதல்ல மனசில் வைக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆகவே எருசலேமின் கதவு அடைபடுவதற்கு முன்பு உள்ளே வந்து விடும்படி கர்த்தர் அழைக்கிறார். கர்த்தர் அழைக்கிறார். இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். உங்களுக்கு வேதத்தை திட்டமாக சொல்லப்பட்ட வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 10, 11, 12 அது வாசிக்கணும் கண்டிப்பாக. மத்தேயு சுவிசேஷம் 25, 10, 11, 12. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கதவு மூடப்பட்டது. வார்த்தை இருதயத்தில் எழுதணுங்க. இன்றைக்கு திறந்திருக்கிற கதவு ஒரு நாள் மூடப்படும். ஸ்தோத்திரம். அப்பொழுது இந்த கனிகளின் நிலம் நம்ம வரக்கூடாது. ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும். கர்த்தர் சொல்ற, உங்களை நான் அறியேன், போங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 21, 22, 23 வசனத்திலையும் ஒரு கூட்டம் கதறுகிறார்கள், கர்த்தாவே கர்த்தாவே எங்களுக்கு திறக்க வேண்டும். கர்த்தர் சொல்றாருங்க. ஸ்தோத்திரம். நாங்கள் தீர்க்கதரிசனம் சொன்னோம், அற்புதங்களை செய்தோம், அசுத்தாவை விரட்டினோம். ஆன்னு சொல்றாரு, உங்களை நான் அறியேன். ஏன்? அங்கே அற்புத அடையாள வரம் இருந்தது, கனி இல்லை, வாழ்க்கை இல்லை. கர்த்தருக்கு தூரமாக இருந்துட்டாங்க. இப்போ ஆண்டவர் அடைச்சிட்டார். உங்களை அறியேன், எப்படித்தாரோ எனக்கு தெரியாது, போங்க. அந்த நிலைமை வந்துடக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ ஜனத்தை சிதறடிக்கிறவன் வருகிறான், அரணை காத்துக்கொள். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. சகரியா 9:12, நாகும் 2:1 ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க அதெல்லாம். ஸ்தோத்திரம். அரணுக்கு திரும்புங்கள் அப்படின்னா அந்த பாதுகாப்புள்ள வந்துருங்க. இன்னைக்கு வெளியே இருக்கிறவங்க, வாலிப தம்பி, வாலிப சகோதரி, ஒரு காலத்தில் நல்லா ஆவிக்கு நிலைமை இருந்து வெளியே போய் பின்வாங்கி போயிருக்கிறவர்களே, இன்றைக்கு சிதறடிக்கிறவன் வருகிறான். ஸ்தோத்திரம். அரணுக்குள்ளே திரும்பி விடுங்கள் என்று கர்த்தர் அழைக்கிறான். ஸ்தோத்திரம். இதே எருசலேமை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை அற்புதமான வார்த்தை. லூக்கா 19:41 சில வார்த்தையில் வாசித்து ஜெபம் பண்ணுவோம். லூக்கா 19:41. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது,
உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானா நலமா இருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவா இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்று இதே எருசலேமை பார்த்து, மதில் சுவரினால் சூழப்பட்டிருக்க எருசலேமை பார்த்து ஆண்டவர் சொன்ன அழுது சொன்ன வார்த்தை, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாக உன் சமாதானத்துக்கு ஏற்ற நாடு நலமா இருக்குமே. ஆனா ஜனம் ஆண்டோட இந்த அழைப்பை ரிஜெக்ட் பண்ணிட்டான். விளைவு கிபி 70 தீத்ராயன் வந்தான், எருசலேமை அழித்தான், இரத்த ஆறு ஓடியது. அன்றைக்கு தேசமும் சிதறிப்போன இஸ்ரவேல் ஜனம் நாடற்ற ஆக சுற்றி திரிகிற மக்களாக இருந்தார்கள். 1948 மே 14 வரல. காரணம் எச்சரிப்பின் சத்தம். வெளியே இருக்கிறவங்களே உள்ள வாங்கினார், வரல. இன்றைக்கும் கர்த்தன் அழைக்கிறார். இதோ திறந்த வாசல் வைத்திருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் நம்ம அழைக்கிறார். வெளியே இருக்கிற உள்ளே வாருங்கள், பாதுகாப்புக்கு வந்து விடுங்கள். ஆண்டு வருகை மிக சமீபமாக இருக்கிறது. கதவு அடைக்கப்படும் நாட்கள் சமீபித்து விட்டது. அடைபட்டு விட்டால் உங்கள் அறியேன் என்று சொல்லி அந்த டூ லேட்டின் நிலைமைக்கு போகாதீங்க. வாருங்கள், கர்த்தர் பாதுகாப்பு நடத்துவார் என்றார். இந்த மதில் சுவரை கட்டுவீராக என்ற வார்த்தை என்ன அற்புதமான வார்த்தை பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை, சமாதானமுள்ள வாழ்க்கை. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். எருசலேமின் மதிலை கட்டுவீராக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை இந்த பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேன். எருசலேமுக்குள்ளே இருக்கிற மக்களாய், மதில் சுவருக்குள்ளே இருக்கிற மக்களாக இருக்க உதவி செய்யும். வெளியே இருக்கிற எல்லாரும் உள்ளே கொண்டு வர முடி ஜெபிக்கிறேன். கேட்ட ஒவ்வொரு மக்களையும் வியாதி, வேதனை, வெளி சொன்னி கட்டுகள், மந்திரவா சகலவற்றுக்கும் பாதுகாப்பு அற்புதமாக நடத்துங்க சுவாமி. கிருபை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.